ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குட்டி குட்டியாக ஸ்டோரி ரீட் பண்ணுங்கள், சூப்பராக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டோரி ரீட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி த ஆண்ட்ஸ் அண்ட் த கிராஸ்ஹோப்பர். எறும்புகளும் வெட்டுக்கிளியும். ஒன் பிரைட் டே இன் லேட் ஆட்டம். இலையுதிர்காலத்தின் பிற்பகுதியில் ஒரு பிரகாசமான நாள். A family of ants were bustling about in the warm sunshine. சூரிய ஒளியில் மகிழ்ச்சியாக வேலை செய்யும் ஒரு எறும்பு குடும்பம். பர்ஸ்லிங் அப்படின்னா மகிழ்ச்சியா அப்படின்னு அர்த்தம். Drying out the grain they had stored up during the summer. கோடை காலத்தில் சேமித்து வைத்திருந்த தானியங்களை உலர்த்தி கொண்டிருந்தன. When a starving grasshopper his fiddle under his arm. பசியால் வாடும் ஒரு வெட்டுக்கிளி அதன் கைக்கு கீழே ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொண்டு. ஸ்டார்விங்னா பசி, ஃபிடில் அப்படின்னா அ கைண்ட் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கேம் அப் அண்ட் ஹம்பிளி பெக்டு ஃபார் அ பை டு ஈட். பாவமாக வந்து தனக்கு சாப்பிட ஏதாவது தருமாறு கெஞ்சி கேட்குது. What? cried the ants in surprise. என்ன? எறும்புகள் ஆச்சரியத்தோட கூவுது. Have not you stored anything away for the winter? வரக்கூடிய குளிர்காலத்துக்காக எதுவுமே சேகரித்து வைக்கலையா? What in the world were you doing all last summer? கடந்த கோடை முழுவதும் நீ உலகத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்த? I didn't have time to store up any food, whined the grasshopper. உணவு சேமித்து வைக்க எனக்கு நேரமே கிடைக்கல என்று வெட்டுக்கிளி சினுங்கியது. I was so busy making music that before I knew it the summer was gone. இசையமைத்து கொண்டிருந்ததில் ரொம்ப மும்முரமாக இருந்த சமயத்தில் கோடை காலமே முடிஞ்சு போச்சு. The ants shrugged their shoulders in disgust. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தோள்களை அப்படி அசால்ட்டாக ஆட்டிட்டு போயிடுச்சு. ஷ்ரக்டு அப்படின்னா தோள்களை ஆட்டுறது. டிஸ்கஸ்ட் அப்படின்னா அதை பொருட்படுத்தாமல் ரொம்ப அசால்ட்டாக. மேக்கிங் மியூசிக் வேர் யூ தி கிரைட். இசையமைச்சு கொண்டிருந்த அப்படித்தானே அப்படின்ட்டு கற்றுனாங்க. வெரி வெல், நவ் டான்ஸ் அண்ட் தே டர்ன் தேர் பேக் ஆன் த கிராஸ்ஹோப்பர். ரொம்ப நல்லது, இப்போது அந்த பாட்டுக்கு போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகை காட்டிக்கிட்டு அண்ட் வெண்ட் ஆன் வித் தேர் ஒர்க். தங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, தேர் இஸ் அ டைம் ஃபார் ஒர்க் அண்ட் டைம் ஃபார் ப்ளே. வேலை செய்யும் நேரத்தில் வேலை செய்யணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.